ஒரு வியாபார நடுக்கூடிய நகரத்தில் கிருஷ்ணா என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சிறிய தேநீர் கடையை மருத்துவமனை அருகே நடத்தினான். அதிகம் வருமானம் இல்லை என்றாலும் மனம் இருந்தது. யாரேனும் சோர்வாக, வருத்தமாக அல்லது நோயாக இருந்தால் அவர்களுக்கு இலவசமாக தேநீர் கொடுப்பான். அவன் சொல்வது, சிறு நன்றியும் கொஞ்சம் அன்பும் பலத்தை தரும். ஒரு மழைக்கால மாலை, ஒரு வயதான பலவீனமான மனிதர் கடைக்குள் விழுந்தார். கிருஷ்ணா உடனே ஓடி சென்று அவரை உதவி பண்ணி தனது பணத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கச் செய்தான். அந்த மூதாட்டவர் மெதுவாகச் சொன்னார், நன்றி, நான் உனக்கு திருப்பிக் கொடுக்க ஒன்றுமில்லை. கிருஷ்ணா சிரித்தவாறே சொன்னான், நீங்கள் நலமுடன் உள்ளீர்கள் என்றால் அதுவே போதும். பல ஆண்டுகள் கழிந்தன. ஒருநாள் கிருஷ்ணாவே கடுமையாக நோய்வாய்ப்பட்டான். அவரது உடல்நிலை மோசமாகியதால் மருத்துவச் செலவுகள் அதிகரித்தன. கடையும் மூடப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை நிழலாகத் துவங்கியது. ஒரு காலை ஒரு மருத்துவர் குழுவினர் அவரை பார்ப்பதற்காக வந்தனர். அவர்களில் மூத்தவர் டாக்டர் ராகவன். கிருஷ்ணா ஒரு காலத்தில் காப்பாற்றியவரே. அவர் புன்னகையுடன் சொன்னார், நீங்கள் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உதவினீர். இப்போது அது திரும்ப வந்திருக்கிறது. மருத்துவமனை முழுவதும் இலவசமாக சிகிச்சை அளித்தது. மேலும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அவரது கடையை மீண்டும் திறக்க உதவினர். கிருஷ்ணா மெதுவாக குணமானார். காரணம் மட்டும் மருந்துகள் அல்ல, அவன் வாழ்ந்த ஒரு உண்மைதான். நீ செல்வது நல்லதாக இருந்தால் வாழ்க்கை உனக்கு திரும்ப நல்லதைத் தரும்.